ஏக்கா ஏக்கா என்ன தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்கிடாதக்கா. எனக்கும் சண்டைக்கும் ஏலாம் பொருத்தம். இப்போ நான் இங்கிருந்து போறது தான் எனக்கு நல்லது. ஆளை விடுங்கடா சாமி. அடி அடி, இப்படி பிரச்சனைன்னு ஒன்று வந்ததும் ஆளை தனியா தவிக்க விட்டுட்டு ஓடுற பாத்தியா? நீலாம் ஒரு தங்கச்சியாட்டி. இப்போ மட்டும் நல்லா வாய்க்கிலேயே வக்கனையா கேள்வி மட்டும் கேட்க தெரியுத. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த அறிவு எங்க போச்சான்? வாய் வச்சுட்டு சும்மா இருக்கணும். என்னவோ நமக்கு மட்டும் தான் பேச தெரியுன்ற மாதிரி, நம்ம தான் எல்லாரையும் மடக்குன்ற மாதிரி மாமியால் அந்த மடக்குனல. இப்போ நீயே நல்லா அனுபவி. சரி, என்ன இருந்தாலும் சண்டை போடுது நம்ம அக்காலும் மாமியாலும் மச்சேன். யாராவது பார்த்தா நம்ம மாமியாலே அக்கால இருந்தாலும் தப்பா பேசுவாங்க. நம்ம இடையில போய் மறிச்சு இதுங்கிற இடத்தையும் விளக்கு பிடிச்சி நிப்பாட்டுவோம். நான் மட்டும் வந்தேன்னு வையேன், அங்க உங்க 2 பேருக்கும் இடையில நான் தானே காமெடி பேச நிப்பேன். நீங்க 2 பேரும் எப்ப ஒன்னா கை கோத்திருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும்? சரி, சண்டை தான் போடுறீங்களா, நான் வந்து நின்னா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னடி உன் மனசுல என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவி நினைப்போம்? விளக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களாக்குன்னு நினைச்சுக்கிட்டு விளக்கு மாத்தால தானே என்ன விரட்டி அடிப்பீங்க. நீங்க எந்த நேரம் 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்னா ஊரை சுத்தி வருவீங்களோ, இல்ல எந்த நேரம் 2 பேரும் கட்டை பிடிச்சி ஒன்னா உருண்டு முந்தி உடைப்பீங்களோ யாருக்கு தெரியும்? அங்க மட்டும் நான் நின்னன்னு வையேன், என் உயிருக்கு நிச்சயமா உத்தரவாதமே இல்லை. அதான் ஆளுக்கு முன்ன மூட்டை கட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். என்ன ஆளை விடுங்க. ஏக்கா தயவு செஞ்சு நம்ம தங்கச்சி மட்டும் பஞ்சாயத்துக்கு வரலேன்னு நினைக்கவும் செய்யாத, கேட்கவும் செய்யாத. எனக்கு ரொம்ப தர்ம சகடமா இருக்கு. நீ தலைகள் என்ன தண்ணியை குடிச்சாலும் சரி, நான் வரவே மாட்டேன்க்கா. அடச்சி, நீலாம் ஒரு தங்கச்சி, வெளில போய் சொல்லிக்கிறாதட்டி. என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேனாக்கா? ஓஹோ, உங்க மகன்காரனை பத்தி சொன்னதும் மேடத்துக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதுவாங்க. ஆமா, நான் என்ன இல்லாததையும் பொல்லாததையுமா சொல்றேன்? உள்ளதானே சொல்றேன். இதுக்கு எதுக்கு நான் பயப்படணும்? உனக்கு எதுக்கு இப்படி கோவம் வரணுங்கிறேன்? அடி, உனக்கு எம்பட்டு தைரியம் இருந்தா கட்டின புருஷனை இப்படி காலால எட்டி மிதிப்பட்டி? ஐயோ, நேத்து நைட்டு அந்த ஆளை நம்ம எட்டி மிதிச்சோமே, அவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து போட்டு கொடுத்துருப்பானோ? இல்லையே, போட்டு கொடுத்த மாதிரி இல்லையே. நாமளும் காலையில இங்க தானே வட்ட அடிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த ஆள் தலை இந்த பக்கம் பார்க்கவே இல்லையே. பரவி எப்படி கிளவி? ஓ, மேடம் நம்ம கிட்ட போட்டு வாங்குறாங்களா? வாரேன். இங்க பாரு கிளவி, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அந்த ஆளை மிதிக்கல. அவன் தான் எக்கச்சக்கமா உள்ள தள்ளிட்டு கண்மண் தெரியாம என்ன போட்டு அடிச்சான். இதுல நான் மிதிச்சது அவனுக்கு எப்படி தெரியுங்கிற? அடி, நான் ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன். அப்ப உண்மையில என் பிள்ளைய மிதிக்கிறியா? வாயை கொடுத்து எதுக்கு புண்ணாக்கிக்கிற? நீதான் போட்டு வாங்குதுன்னு நினைச்சல. அப்ப மாத்தி கொஞ்சமாச்சும் உசாரா இருக்காண்டா. சரி, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்போ உனக்கு எதுக்கு இப்படி கோவத்துல கொந்தடிச்சிட்டு வர? நீனு அந்த ஆள் தாலி கட்டிட்டா மட்டும் எனக்கு புருஷன் ஆயிடுவானா? தாலி கட்டினது கொண்டான அருகதை ஏதாவது ஒன்னாச்சும் அவங்க கிட்ட இருக்கா? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு பாப்போம். நீ எல்லாம் ஒரு மாமியாரா? ஓஹோஹோ, நீங்க தான் அந்த ஆளுக்கு அம்மா வாச்ச. அம்மா ஸ்தானத்தை தான் பறிஞ்சுக்கிட்டு வரீங்களா ஒழிய ஒரு மாமியாரா? ஒரு மருமகளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை ஆறுதலா பேச முடியுதா உன்னால? என்ன வாய் அடைச்சு போச்சா? வார்த்தை எதுவும் வரலையா? இல்ல பேச முடியாம திக்கி திணறி நிக்கிறியா? தொண்டைக்குள்ள என்ன மீன் முள்ளா மாட்டி கிடக்கு? வார்த்தை எதுவும் வெளில வராம தவிச்சிட்டு கிடக்க முடியாது. உன்னால வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. எங்க அங்க பேசுறதுக்கு ஏதாவது இருந்தாதானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வானத்துக்கும் பூமிக்கும் குய்யோ முயன் குதிச்சுட்டு கிடந்தல. இப்ப சொல்ல பாப்போம். பிள்ளை லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே, உனக்கும் தெரியுமே. பிறகு எப்படி அங்க வார்த்தை வருங்கிற? அதான் வாய் அடைச்ச மாதிரி இருக்கிய நீனு. அந்த ஆள் லட்சணம் தான் ஊரு ஃபுல்லா கேவலப்பட்டு கிடக்க. அந்த ஆளை பத்தி ஒரு வார்த்தையாச்சும் நல்ல விதமா உன்னால சொல்ல முடியுமா? எங்க சொல்ல பாப்போம். நீனவா பாப்பாக்காவும் மாமாவும் இருக்கிற மாதிரி எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுல தப்பு இல்ல. ஆனா அந்த ஆளுக்கு அதுக்குண்டான தகுதி ஏதாவது இருக்கா? ஒன்னு சொல்ல பாப்போம். எனக்கு கேள்வி கேட்க, எனக்காக பேச யாரும் இல்லைன்ற தைரியத்துல அந்த ஆள் தலையில என்ன பிடிச்சி கெட்டி வச்சு இப்படி அவஸ்தைப்படுத்துறீங்க. இது ஓம் பொண்ணா இருந்தா நீ இப்படி செய்வியா? என்ன பிடிச்சி பாலுங்கணத்துல தள்ளி விட்டுட்டீங்களே. நீ பெத்த பொண்ணா இருந்தா இப்படி பாலுங்கணறுன்னு தெரிஞ்சு தள்ளி விடுவியா? சொல்லு. நான் ஊரா மட்டும் பொண்ணு தானே. எனக்காக பறிஞ்சு பேசவோ கேட்கவோ யாரும் இல்லைன்ற தைரியம் தானே உங்களுக்கு. நீங்க இந்த ஆடாத ஆட்டெல்லாம் ஆடுறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் இங்க இருக்க பாக்குறியா? உனக்கு எப்படி உன் பிள்ளை முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கு என் குழந்தை முக்கியம். உன்னை நம்பியோ இல்ல அந்த குடிகார நாயை நம்பியோ இங்க விட்டுட்டு போனா கடைசியில அதோட வாழ்க்கை வீணா போயிடும்.
நான் ஒத்த பிள்ளை பார்த்தாலும் பொம்பளை பிள்ளையா பெத்து வச்சிருக்கேனே, அதான் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இங்க நான் சுத்தி சுத்தி வரேன். ஆனா அது உங்க எல்லாருக்கும் இலக்காரமா போச்சுல்ல? அப்படி இல்லாட்டி நீயும் பாப்பா மாதிரி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் அனுசரிச்சு போனா அவங்க கூட நல்லா இருக்கலாம்ல, அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். எங்கிட்ட அனுசரிச்சு போக நித்தமா அவன் கையால அடிய மீதியும் வாங்கி பாரு, அதோட வலியும் வேதனையும் அப்ப தெரியும் உனக்கு. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்பாங்க. பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. வாயில பெருமையாவோ இல்லை அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ எதுனாலும் சொல்லலாம். ஆனால் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். நித்தமும் குடிச்சிட்டு உருண்டு கிடக்கிறது என்னவோ அந்த மனுஷன், ஆனால் உடம்பு வலி என்னவோ எனக்கு. அதை விட மன வலி தான் அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். உடம்பு வலிக்கு கூட மாத்திரை போட்டுக்கலாம், இல்லை தைலத்தை கூட தேய்ச்சி வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தா கூட கொஞ்சம் அடங்கிடும். ஆனால் இந்த மனவலி தீரவே தீராது. நான் யார்கிட்ட போய் சொல்லியல? நீ பாரு, மனசு கேட்காம நீலி கண்ணீர் வடிச்சிட்ட. ஆனால் நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் அழுதா என்னோட மன தைரியம் என்னை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்க முடியாது. இந்த பயத்தினாலதான் நான் எனக்கு நானே ஒரு வேலையை போட்டுக்கிட்டு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த ஊரையே சுத்தி வரேன். பார்க்குறவங்களாம் என்னை பத்தி 1000 தப்பு தப்பா பேசுறாங்க, என் காதலையும் விழதான் செய்யுது. ஆனா நான் அதை ஒரு நாள் கூட பொருட்டா எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஏன் நீ கூட என்ன வல்லறைக்குன்னு திட்டதான் செய்யற. இருந்தா கூட நான் உனக்கு சரிக்கு சமமா பேசுறேன் ஒழிய அந்த ஒரு வார்த்தையை கூட என் மனசுல நான் ஏத்துக்கிட மாட்டேன். அப்படி மட்டும் நான் ஏத்துக்கிட்டேன்னு வையேன், நானும் நொறுங்கிடுவேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைய நல்ல விதமா வளர்த்து ஆளாக்க முடியாதுல்ல. என் வாழ்க்கை தான் இப்படி கெட்ட சீரழிஞ்சு போச்சு. ஆனா என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். அதுக்காக தான் நான் இப்படி கோவக்காரியா வரேன். எல்லாரும் என்னை பத்தி தப்பா தப்பா தான் பேசுறாங்க. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம், பேசுறவங்க 1000 பேசதான் செய்வாங்க. அதை பத்தி துளி கூட எனக்கு கவலை இல்லை. அவங்களுக்குலாம் இந்த வலி வேதனை வந்தாதானே தெரியும். அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? அவங்களாம் புருஷன் பிள்ளை குட்டி எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்க. அதனால என்னோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு ஒரு நாள் தெரிய போறதில்ல, புரிய போறதும் இல்லை. இந்த என் மாமிய உனக்கு கூட புரியலையே. அப்புறம் மற்றவங்க அப்படி பேசுறாங்கன்னு நான் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்ல பாப்போம். என்னை பத்தி யாருமே கவலைப்படாதப்போ நான் மட்டும் ஏன் மற்றவங்கள பத்தி கவலைப்படணும்? மற்றவங்க பேசுறத பெருசா எடுத்துக்கிடணும். ஆனா இவ்வளவு கஷ்டத்துலயும் ஆண்டவன் எனக்கு ஒரே ஒரு நல்லதை மட்டும் செஞ்சிருக்கான். என்ன தெரியுமா? பாப்பாக்கா மாதிரி ஒருத்தர் எனக்கு கூட பிறக்காத அக்காவா கொடுத்துருக்கான். இல்ல, நான் உங்களை கூட பிறந்த அக்காவா தான் நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல ஜீவனை எனக்காண்டி ஆண்டவன் படைச்சு என் கூட அனுப்பி விட்டுருக்கான் பாத்தியா? அதுக்காக தான் இப்ப நான் கோயிலுக்குலாம் போக ஆரம்பிச்சேன். தெரியுமா உனக்கு? அவங்க கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றதோட இல்லாம அவங்க வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உன் கூட சேர்ந்து நானும் போராடிட்டு கிடக்கேன். அவங்கள மாதிரி நல்லவங்களாம் என்னைக்குமே நல்லா இருக்கணும். ஐயோ 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 ஐயோ, என்ன அநியாயம் நடக்குது? இத கேட்க யாருமே இல்லையா? ஏமாக்கா, என்னாச்சு அப்படி? அம்மா அம்மா, அந்த பாட்டு ஏன் மாமா என்ன பார்த்து படிக்கிற பாட்டுமா? எம்பிட்டு தைரியம் தான் இந்த பையன் சத்திய பார்த்து படிப்பாங்கிறேன். அடியே நீ பண்ற அலப்பறைக்கு உன்னை மவக்காரன் கூட பார்க்க மாட்டேன்டி. தூக்கி போட்டு நடு வயிற்றுல நச்சுன்னு ஒரு மிதி மிதிச்சு விடுவோம் பார்த்துக்க. ஜி தூ, உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு ஒண்ணு மத்த பாட்டுக்காண்டி இம்பிட்டு அலப்பறையா பண்ணுவேன் நீனு? நானும் நீ இப்படி உயிர் போற மாதிரி அலவலை பார்த்ததும் என்னமோ ஏதுன்னு பயத்திலே ஒரு செகண்ட் என் உயிர் போய் வந்துட்டு நான் பாரு. கடைசியில பார்க்க போனா ஒரு இத்து போன பாட்டுக்காண்டி இம்பிட்டு அலப்பறை பண்ணிட்டு தெரியுற நீனு. எங்க தூக்கி போட்டு மிதியா பாப்போம், இல்ல தூக்கனா பாப்போமே. என்னவோ பெரிய இதாட்டம் என்ன தூக்கி போட்டு மிதிப்பான்னு சொல்றல. முதல்ல உன்னால என்ன தூக்க முடியுமா சொல்ல? முடியாதுல. அப்புறம் எதுக்கு முடியாததெல்லாம் வீணா பேசிக்கிட்டு? வீண் பேச்சு வேற ஒண்ணு இல்ல. நான் 2 நாளா சோறு தண்ணி இல்லாம இங்க கிடக்கம்ல. அதான் இந்த அம்மாளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துட்டு போல இருக்கு. என்ன வேவு பார்க்கலாம். அதான் ஆராய்ச்சி பண்ற மாதிரி இத்தனை கேள்வி கேட்கா. நீ எத்தனை கேள்வி கேட்டாலும் சரி, தலைகில தண்ணியே குடிச்சாலும் சரி, என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட உன்னால புடுங்கவே முடியாது. என்ன கோமா இருக்கிற மாதிரி நினைக்கிறியாக்கும்?
அப்படி நடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா வேணாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு பயந்து என் வாயில இருந்து எல்லாத்தையும் பலபலன்னு கொட்டிடுவாங்க தானே எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது. புலி வாயில இருந்து கூட தப்பிச்சலாம் போல இருக்கு. நான் பின்னாடி உட்காந்து கிடக்க. இந்த பூனை வாயில இருந்து தப்பிக்க முடியாது போல இருக்கு. என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? நான் அப்பம் படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். வந்த நேரத்துலேருந்து இவன் நடவடிக்கை ஒன்றுமே சரியில்லையே. ஒருவேளை காத்து கருப்பு தான் அடிச்சிருக்குமோ? அப்படி அடிச்சிருந்தா அப்பமே பயந்து அலடிச்சு வீட்டுக்கு ஓடிருப்பாளே. இவ தான் சரியான தொட நடுங்கியாச்சே. கம்பீரமா இப்படி நிக்கால. இல்ல வேற என்னமோ இருக்கீங்க. ஐயோ, இங்க சுத்தி முத்தி ஆட்கள் யாருமே இல்லையா? அது வேற ஒரு மாதிரி இருக்கு. சத்தமும் ஒரு படியா கேக்கு. இவகிட்ட சொன்னா மண்டல ஏத்துக்கிடவே மாட்டேன்றா. தேவையில்லாம வியாக்கியானம் தான் பேசிட்டு இருக்கா. இப்ப என்ன செய்ய? ஏட்டி அடியே உன்னதான் ஏட்டி என்ன ஒன்றும் இல்லை மக்கா, ஒன்றுமே இல்லை. அதுக்குதான் இப்படி கூப்பிட்டியாக்கும். உனக்கு தான் வேலை வெட்டி இல்லைனா சும்மா சுத்தி தலைனா என்னையும் அப்படியே நினைப்பேன். எனக்கு 1008 வேலை கிடையாது தெரியும்ல. ஆமா, இந்த அம்மா ஊருக்கே சோறு பொங்கி போடுறாங்களே, அதான் நிறைய வேலையை வெட்டி முடிக்காது. அடைச்சி வாய் முடிட்டு பேசாம போட்டி இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது ஏடாக்கிடமா சொல்லிட போறேன். இவகிட்ட சொல்றத ஒண்ணுதான், செவுத்துல போய் முட்டிக்கிறதும் ஒண்ணுதான். மறமட்டேன் ஒரு அளவும் புரிஞ்சு தொலைவும் மாட்டேங்குது. சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. இதுகிட்ட கடந்து நானும் மாறடிக்கிறேன் பாரு. என்னைய சொல்லணும் முதல்ல. பாவம் மருமக, அவர் பாடுதான் கடும்பாடு. ரொம்பதான் திண்டாடி போயிட்டார் போல இருக்கு இவகிட்ட. மருமகன் அடியே உன்னதான். இப்ப என்ன உனக்கு? ஏண்டி ரொம்பதான் கொந்தளிக்கிறவ? உனக்கு தலைக்கு மேல சோழி கிடக்குனா நான் இங்க இருக்கிற இடத்துல இருக்கனா சொல்லு, நான் வேணா இடத்த காலி பண்ணிடவா? அப்படி என்னதான் வெட்டி முடிக்கிற வேலையா எனக்கு? நான் ஏதோ வாய் இருக்க மாட்டான் வாட்டுக்கு சொல்லி தொலைச்சு அதே தொங்கிட்டு கிடக்குறவன். அதான்ட்டே மெண்டல் கிடக்க தனியா புலம்பிட்டு கிடக்க பாத்தியா? அதைத்தான் சொன்னேன். அந்த சோழியை நல்லா பாத்துக்கிட்டு கிட, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. என்னவோ தெரியல, வர வர உன் நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. ஆளும் உன் மகரையும் உன் மண்டையும் ஒரு தினசாதான் எல்லாம் இருக்கு. அடியே விளக்கு மாத்திரட்ட, இந்த கேள்வி நான் உன்னைய பார்த்து கேட்கணும் டி. நீ முந்திக்கிட்டா உடனே நல்லவள் ஆயிரியாக்கும். இப்ப என்னதான் உன் பிரச்சனை? எதுக்காண்டிதான் இப்ப நீ என்கிட்ட அனாவசியமா சண்டை பிடிச்சிட்டே இருக்க? என்ன பார்த்தா என்ன உனக்கு சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்காக்கும்? ஆமாம் டி, எனக்கு வேலை வெட்டி இல்லாம பொழுதே போக மாட்டேங்குது பாத்தியா? அதான் உன்கிட்ட சண்டைக்கு நிற்கேன். அடைச்சி வாய் மூடுட்டி. பெத்தவ கவலை உனக்கு எங்கிட்ட தெரிய போகுது. நான் ஏதாவது கேள்வி கேட்க வந்தா நீ அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு என் வாயை அடைச்சிடுற. உடனே நீ நல்லவள் ஆயிரியாக்கும். என்ன ஏதுன்னு கேட்கறது என் கடமைட்டி. அதான் கேட்கறேன், வாயை திறந்து சொல்லிட்டி. உனக்கு மருமனுக்கு அப்படி என்ன பிரச்சனை? அதான பார்த்தேன். சோழியும் குடுமையும் சும்மா ஆடுமா? என்னடா இவ சுத்தி வளைச்சி வாராளேன்னு அப்பமே பார்த்தேன். இதுக்காண்டி தானே